இன்னைக்கு எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாங்களே, மோடியோட அல்வா அது. உண்மையிலே அண்ணன் 2000 பேத்துக்கு கிண்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு படம் பாருங்க, எனக்கு அந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்காக அண்ணன் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு நீங்க கைதட்டணும். உண்மையிலே நிர்மலா சீதாராமன் வடச்சட்டியில அல்வா கிண்டுறாங்க. மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல் அல்வாவை எடுத்து அவருடைய முதல் அடிமையான எடப்பாடிக்கு கொடுக்குறாரு. நம்ம ஐயா வாங்க, ரொம்ப நன்றி, நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க, காலில் தடவி நக்கடா இருந்தா கூட நான் நக்கியிருப்பேன். நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க, என்னைய மரியாதை செஞ்சீங்க. காலில் காக்கில் அல்வா இருக்கு, அதை சாப்பிடு, அப்பத்தான் கூட்டணி வைப்பேன் இருந்தா கூட அண்ணன் அதையும் செஞ்சிருப்பாரு. ஏன்னா காலுங்கிறது அண்ணனுக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த அல்வாவை வாங்கி மானங்கட்டு போய் திங்கிறார். இதுக்கு பேசாம வேற எதையாவது சாப்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இது கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுப்போம் என்று 2024 தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்றிய அரசு கொடுத்தது. இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது, அந்த அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் தமிழ்நாடு என்ற வார்த்தையே சொல்லாமல் சென்னைக்கும் மைசூருக்கும் புல்லட் ரயில் விடுறார்களாம். யோ, மெட்ரோ ரயிலை கொண்டு வாங்கய்யா, உங்க புல்லட் ரயிலில் பணக்காரன் தான் போவான். அவர் இன்னைக்கு ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம். ஐயோ ஐயோ, இந்த ஊரா சந்தையில் லேகியம் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை தான் பார்க்குறாரு. அவன் பாட்டுக்கு அரிசி விற்கிறவன் அங்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பான், மிளகா விற்கிறவன் மிளகா விற்றுக்கிட்டு இருப்பான், மிளகு சீரகம் வைக்கிறவன் இங்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த 6:30 மணிக்கு ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டோட ஒருத்தன் வருவேன் பார்த்துருக்கீங்களா? ஒரு 15 பாட்டில் வச்சுக்கிட்டு. சேலத்தில் போய் நான் லேகியம் விற்கலாமா? உலகத்துக்கே சிட்டுக்குருவி லேகியம் கொடுத்ததே சேலம் தானையா. அதனால அண்ணன் லேகியம் விற்கிறாரு ஒவ்வொரு ஊர்லையா போய். அவன் எப்படி விற்பான் பார்த்துருக்கீங்களா? நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாடு வையமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடகுமலை, இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். 100 பேர் சுற்றி வந்து நின்ட்டான். அண்ணன் நம்ம வித்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விதெல்லாம் சுதல பாதால் இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தெடுத்து அந்த பழத்திலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். இந்த 2ஐயும் கலந்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் காலையில் பாத்ரூமில் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், டமால் டுமால்னு சவுண்டுகள் கேட்டிருக்கு. மேட்ரு கீழே இறங்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டையை கொடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செம்பு சுடுதண்ணியை குடிச்சான்னா சென்டர் பண்ணி உக்காடுறதுக்கு முன்னாடியே சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிறைத்து 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 கிளக்க அவன் சொல்கிறப்பே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும். சாயத்தை கலந்து 15 பாட்டில் எப்படி லேகியம் விற்கிறானோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கார். தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? நாங்கள் அம்மா மினி கிளினிக் ஆரம்பிச்சோம், அதை திமுக அரசு கைவிட்டு விட்டது. குடிமராமத்து பணிகளை செய்தோம், அப்புறம் என்ன தலைவாசலில் கால்நடை பல்கலைக்கழகத்தை அமைத்தோம். இதையே தான் திருப்பி திருப்பி சொல்றார். இன்னைக்கு நான் என் தலைவர் செஞ்ச சாதனைகளை வரிசையா பட்டியல் போடுறேன். அந்த பட்டியல் மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் அவர் செய்ததாக சொன்னால் இப்பொழுதே மேடையில் பேசுகின்ற அந்த பேச்சை லியோனி நிறுத்தி விடுகிறேன், சவால் விடுறேன். எடப்பாடி பழனிசாமி தாலி அதுக கழுத்துல கட்ட போய் தான் நிம்மதியா நம்ம இருக்கிறோம். ஆம்பளையில் கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தா ஒருத்தன் கழுத்துல 1 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1/2 கிராம் இருந்தா கூட மாப்பிள்ள ஒரு கட்டிங்க்கு சரியா இருக்குமா? இல்லடா 1 கிராம் தான்டா. 1 கிராம் இருந்தா ஒரு ஆஃப் வாங்கலாம் மாப்பிள்ள. தங்க விலை இப்போ கூடிருச்சுல அப்படின்னு எல்லாத்தையும் வித்துப்புட்டு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் இருக்கும். போதையில் அதையும் பிச்சு தூக்கி போட்டு கழுத இதை வேற மாட்டுக்கிட்டு தெரியணுமா அப்படின்னா குழந்தை பெற்று இருக்கக்கூடிய பொறுப்பு கூட அவங்க கையில தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பளைய மட்டும் மாசமாயி புள்ள பெக்கிறதுன்ற ஒரு சிஸ்டம் இருந்திருந்தா ஒருத்தனாவது 6 மாசம் வகுத்துல வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இதை இன்னும் 6 மாசம் தூக்கிட்டு தெரியணுமா? எவன்டா இதை தூக்கிட்டு தெரியுது? டாக்டர் ஐயா இதை அறுத்தேறி, எனக்கு பிள்ளையே வேணாம். நம்மளால இதெல்லாம் தூக்கிட்டு தெரிய முடியாது. ஒரு தண்ணி அடிக்க முடியல, ஒரு பிரியாணி திங்க முடியல, பிறண்டு படுக்க முடியல, கொடுமைடாங்கிறான்.
இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு, உலகமகா நடிகனப்பா. அன்னைக்கு மதுராந்தகத்து மீட்டிங்ல பார்க்கணும். I am going to give NDA Sarkar, the Tamil Nadu NDA Sarkar will rule Tamil Nadu. Double engine Sarkar. எடப்பாடி பழனிசாமி என்னடா என்னமோ சொல்றாரு. டபுள் இன்ஜின்னா நம்ம இப்போ டுபாக்கூர் இன்ஜினா, அப்போ அவங்க கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பக்கத்தில் தினகரனை கேட்குறாரு. வாட் இஸ் என்ன தமிழ் டபுள் இன்ஜின்? நீ தான் டுபாக்கூர் இன்ஜின் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஆ இது 3 எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகில இந்திய அடிமைகள். முடிஞ்சா திமுகவை எடுத்துட்டா நீங்கள் எல்லாம் அகில இந்தியாவின் அடிமைகள். இந்த என்டிஏ சர்க்கார் என்று மோடி அவர்கள் மேடையில் சொல்றாரு. அதை கேட்டுக்கொண்டு எந்த விதமான சொரணையும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து பேசுறாரு. அதிமுகவின் தலைமையில நாங்க அவரு சொல்லிட்டு போயிட்டாரியா என்டிஏ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு. ஒரு மானங்கட்டு போய் தமிழகத்தை அடகு வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனியை 2026 ஓட ஓட விரட்டி அண்ணங்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்கல. ஒரு ஊரில் போய் கேட்டேன், பட்டிமன்றம் நடத்த போனான். அண்ணே நான் எவ்வளோ நேரம் நான் பேசுறதுன்னு கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோன்னே. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஒரு முழுது ஸ்பீக்கர் கட்டியிருக்கோங்க, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்க. நீங்கள் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு போனேன் என்ன? வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசுவதற்கு நான் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி அல்ல, நயினார் நாகேந்திரன் அல்ல. லட்சம் பேர் கூடியிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாராட்டு விழா நடந்ததுன்னு அண்ணன் சொன்னார். என்ன பாராட்டு விழான்னு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. பட்டிமன்றம் நான் பேச வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்த அந்த விழா, பொன் விழா. 1976ஆம் ஆண்டு முதல் பட்டிமன்றத்தில் நான் பேச தொடங்கி 50 ஆண்டுகள் 2026 ஜனவரி 31ஆம் தேதியோட நிறைவு பெறுகிறது. அந்த விழாவுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் வருகை தந்திருந்தார். நம் தமிழக முதலமைச்சர் சிவகங்கையிலிருந்து என்னை வீடியோ கால் மூலம் எனக்கு மிகப்பெரிய வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தார். அப்போ அந்த மேடைக்கு துணை முதல்வர் வந்த உடனே அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையெல்லாம் முத்தம் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட வாங்கியிருக்கேன், அது எல்லாரும் தான் வாங்கியிருப்பேன். வேறு அடுத்து அப்படின்னாங்க. அம்மாவுக்கு அடுத்து எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்போ இந்த முத்தமும் கல்யாணம் முடிச்ச எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. என் மனைவியின் முத்தம், 3வது முத்தம் என்னுடைய குழந்தை, நான் பெற்ற குழந்தைகள் தந்த முத்தம். இப்பொழுது 4வது முத்தம் என் பேர பிள்ளைகள் எனக்கு கொடுக்குற முத்தம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் குடும்பத்து முத்தம். இது இல்லாமல் வேற யார்கிட்ட நீங்கள் முத்தம் வாங்கினீங்கன்னு அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் அர்ச்சனா கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் வாங்கிய முத்தங்கள் என் குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட முத்தம்லாம் அன்பு முத்தம். ஆனால் ஒரு அறிவு முத்தம், ஆசை முத்தம் எனக்கு கிடைத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பவள விழாவில் என் பட்டிமன்றத்தை பார்த்து கொடுத்த முதல் முத்தம். 2வது முத்தம் கலைமாமணி விருது வாங்கும் பொழுது எல்லாருக்கும் விருது கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு விருது கொடுத்துட்டு இங்கே வாட அப்படின்னாரு. என்ன தலைவர் என்ன படக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்தார். கூட்டமே கைதட்டு. 2வது முத்தம். 3வது முத்தம் தலைமை கழகத்தின் சார்பாக பாவேந்தர் பாரதிதாசன் விருது கலைஞர் அரங்கத்தில் நடந்தது. அப்போ விருதை கொடுத்துட்டு, தலைவரே ரொம்ப நன்றி, உங்கள் கையில் விருது வாங்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் வாட அப்படின்னாரு. திரும்ப என்ன தலைவரே, திரும்ப அந்த 3வது முத்தம் தலைவரிடம் வாங்கி அந்த 3 முத்தத்தை இப்போ நீங்கள் யாருக்காவது திருப்பி கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க அவங்க. நான் உடனே சொன்னேன், கலைஞர்கிட்ட வாங்கின முத்தத்தை எங்கள் தலைவருக்கு கொடுக்க முடியாது, அவர் முதலமைச்சர், அவருடைய பேரனான வருங்கால திராவிடத்தை காப்பாற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த 3 முத்தத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். 3 முத்தத்தை எதுக்காக கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. முதல் முத்தம் உதயநிதிக்கு எதுக்காக கொடுக்க போகிறேன்னா, பெரியாரின் துணிச்சலும் அண்ணாவின் கொள்கை பிடிப்பும்
கலைஞரின் திறமையும் தளபதியாரின் உழைப்பும் ஒன்றாக இணைந்த ஒரு அற்புதமான இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்காக முதல் முத்தம். இரண்டாவது முத்தம் அவர் நடத்திய அறிவு திருவிழாவுக்காக இரண்டாவது முத்தம். மூணாவது விளையாட்டுத்துறையை உலக புகழ்பெற்ற துறையாக மாற்றியதற்கு மூன்றாவது முத்தம் சொல்லி 3 முத்தத்தையும் மேடையிலேயே நம்ம துணை முதலமைச்சருக்கு நான் முதல்ல ஒன்றை கொடுத்துட்டு நின்றுட்டேன். அவர் இன்னும் ஒன்று இருக்குல்ல கொடுங்க அப்படின்னு 3 முத்தத்தையும் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு, உங்கள்கிட்ட 3 முத்தத்தை வாங்கிட்டு நான் சும்மா இருக்கலாமா அப்படின்னு என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து தளபதியை வெற்றி முதல்வராக ஆக்குவதற்கு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர்கிட்ட முத்தம் வாங்கிட்டு தான் அடுத்த நாள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கேன். இது எப்படிப்பட்ட அறிகுறி பாருங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த, தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் அன்னைக்கு கிழக்கு மாவட்டத்தில் பேசுகிறேன் பாருங்க. இது எவ்வளோ பெரிய வரலாறு பாருங்க. அண்ணா என்ன சாதாரணமான மனிதரா? இன்னைக்கு அதே அண்ணாவினுடைய அந்த நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போய் அஞ்சலி செலுத்துறாரு. எதிர்த்தாப்புல என்ன கொடி இருந்துச்சு தெரியுமா? அண்ணாவினுடைய சமாதியில் திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியன் சின்னமும் பொதிக்கப்பட்டிருந்தது. அதை தொட்டு கும்பிட்டவர் வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். எங்க இருந்தாலும் உதயசூரியனையும் கருப்பு சிவப்பையும் நீ கும்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அண்ணாவின் நினைவிடத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமி திமுகவின் கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் வணங்கிவிட்டு தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. இப்போ சொன்ன பிறகுதான் யோசிப்பார், ஆமாடா தெரியாமல் போயிட்டோம் போல இருக்க, இல்லையோ நீ சொன்ன பிறகுதான் அதை கும்பிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு. அவ்வளவு அறிவு இருந்தால் ஏன் இப்படி போச்சு? 10 தடவை தோத்துருக்காரு. இன்னைக்கு அண்ணாவினுடைய நினைவு நாள். அண்ணாவினுடைய மேடை பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அண்ணா பேசிக்கிட்டே பொடி போடுவார், எப்போ போடுவார்னு கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நான் அண்ணா பேசுகிறப்போ பொடி போட்டுக்கிட்டே பேசுகிறேன், எப்போ போட்டார்னு கண்டுபிடிங்க. வாழப்பாடி மக்களுக்கு ஒரு பரீட்சை. ஆய் தெரிந்தால் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும். இன்றேல் சிந்தனையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகிவிடுவோம். பட்ட பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா? புள்ளி கலாமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. பாக்கெட்லேருந்து பொடிமட்டை எடுத்து அந்த நாரை பிரித்து உள்ளேருந்து ஒரு சிட்டிகை பொடி எடுத்து இப்படி போட்டால் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு இந்த விரல் இடுக்கில் அந்த பொடியை வைத்து யாருக்கும் தெரியாமல் அந்த பொடியை போட்டு தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணா பொடி போட்டார், இன்னும் 1 மணி நேரம் பேசுவார்ரா, கேட்கலாம்டான்னு சொல்லி பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்னைக்கு எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாங்களே, மோடியோட அல்வா அது. உண்மையிலே அண்ணன் 2000 பேத்துக்கு கிண்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு படம் பாருங்க, எனக்கு அந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்காக அண்ணன் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு நீங்கள் கைதட்டணும். உண்மையிலே நிர்மலா சீதாராமன் வடச்சட்டியில் அல்வா கிண்டுறாங்க. மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல் அல்வாவை எடுத்து அவருடைய முதல் அடிமையான எடப்பாடிக்கு கொடுக்குறாரு. நம்ம ஐயா வாங்க, ரொம்ப நன்றி, நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க, காலில் தடவி நக்கடா இருந்தால் கூட நான் நக்கியிருப்பேன் இருக்கேன். நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க, என்னைய மரியாதை செஞ்சீங்க. காலில் காக்கில் அல்வா இருக்கு, அதை சாப்பிடு, அப்போ தான் கூட்டணி வைப்பேன் இருந்தால் கூட அண்ணன் அதையும் செஞ்சிருப்பார். ஏன்னா காலுங்கிறது அண்ணனுக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மை வளர்த்து ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அற்புதமான தத்துவத்தை வடிவமைத்து கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த அல்வா கொடுக்கறதுங்கிறது, ஏமாத்துறதுங்கிறது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா?
அல்வாக்கும் ஏமாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அல்வா கொடுத்தா ஏமாத்துறதுன்னு சொல்கிறாங்களே, அல்வாவை வச்சு எப்படிடா ஏமாத்துறது? ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு? அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆனவன் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு மணப்பாறையிலேருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். முறுக்குடி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேல, இந்தா அப்படின்னோன்னே அது ராத்திரி 10:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டு டரப்பு 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 நறுக்கு நறுக்குன்னு முறுக்க தின்றுருக்கு. வெளியில் அவங்க அம்மா படுத்துருந்துருக்கு. அவங்க அம்மா பெற்று வளர்த்து படிக்க வச்ச ஆளாக்குன எனக்கு ஒரு நாள் ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்துருப்பானா? நேற்று வந்து இந்த வெறிஞ்சிரிக்கைக்கு முறுக்க போய் விடிய விடிய திங்க விட்றானே அப்படின்ட்டு காலையில் அவன் வர்றப்ப அவங்க அம்மா, ஏண்டா எனக்கு என்னைக்காவது முறுக்கம்மா, உனக்கு தான் பல்லு இல்லையில, எப்படிமா நான் எப்படியோ ஊற போட்டு திம்பேன், எனக்கு ஏதாவது வாங்கி கொடுறா. அப்போ ஆம்பளை போகிறப்ப சிந்திக்கிறான், திங்கிறப்ப சத்தம் வராத பொருள் எது அப்படின்னு யோசிச்சான். எது? அல்வா. காக்கில் வாங்கிட்டு வந்து மனைவிட்ட கொடுக்குறேன், விடிய விடிய திங்கிது, சத்தமே இல்லை. அவங்க அம்மா நினைக்கிது ஒன்றுமே வாங்கி கொடுக்கல மகன், அதனால தான் அப்படின்ட்டு. தன் தாயை ஏமாற்றுவதற்கு அல்வா கொடுத்து எப்படி ஏமாற்றினானோ இப்படி வந்தது தான் ஏமாற்றுவது என்பது அல்வா கொடுத்தல்னு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த அல்வாவை வாங்கி மானங்கெட்டு போய் திங்கிறார். இதுக்கு பேசாமல் வேற எதையாவது சாப்பிட்டு போயிடலாம். அன்னைக்கு நான் சொல்கிறேன், இது கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுப்போம் என்று 2024 தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்றிய அரசு கொடுத்தது. இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது, அந்த அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் தமிழ்நாடு என்ற வார்த்தையே சொல்லாமல் சென்னைக்கும் மைசூருக்கும் புல்லட் ரயில் விடுறார்களாம். யோ, மெட்ரோ ரயிலை கொண்டு வாங்கய்யா, உங்கள் புல்லட் ரயிலில் பணக்காரன் தான் போவான். இப்படி எடப்பாடி இன்று அடிமையாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சேவகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிப்பதற்காக இன்று 234 தொகுதிகளிலும் 20 பேச்சாளர்களை வைத்து ஒரே மாதத்தில் 234 கூட்டங்களை நடத்தும் வல்லமையுள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அற்புதமான இயக்கம்தான். அதுவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம். காலில் விழுகிறதுக்கு பல காரணம் இருக்கு. யாராவது ஒருத்தர் காலில் விழுகணும்னா எதுக்காக விழுவான்? பெத்த தாய் தகப்பன் காலில் விழுவான், எனக்கு வித்த கற்று கொடுத்த குருநாதர் காலில் விழுவான். ஆனால் காரணமே இல்லாமல் ஒரு காலை பிடிக்கக்கூடிய புதிய டெக்னிக்கை கண்டுபிடித்த ஒரே மனிதன் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இன்னைக்கு ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம், ஐயோ ஐயோ, இந்த ஊரா சந்தையில் லேகியம் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை தான் பார்க்குறாரு. அவன் பாட்டுக்கு அரிசி விற்கிறவன் அங்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பான், மிளகா விற்கிறவன் மிளகா விற்றுக்கிட்டு இருப்பான், மிளகு சீரகம் வைக்கிறவன் இங்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த 6:30 மணிக்கு ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டோட ஒருத்தன் வருவேன் பார்த்துருக்கீங்களா? ஒரு 15 பாட்டில் வச்சுக்கிட்டு, சேலத்தில் போய் நான் லேகியம் விற்கலாமா? உலகத்துக்கே சிட்டுக்குருவி லேகியம் கொடுத்ததே சேலம் தானையா. அதனால அண்ணன் லேகியம் விற்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயா போய். அவன் எப்படி விற்பான் பார்த்துருக்கீங்களா? நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து உருவாக்கப்பட்டல்லை. 100 பேர் சுற்றி வந்து நின்ட்டான். அண்ணே நம்ம வித்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விதெல்லாம் சுதல பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தெடுத்து அந்த பழத்திலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம், இந்த 2ஐயும் கலந்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் காலையில் பாத்ரூமில் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான் முனகுவான் திக்குவான் திணறுவான், டமால் டுமால்னு சவுண்டுகள் கேட்டுருக்கு, மேட்ரு கீழே இறங்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டையை கொடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செம்பு சுடுதண்ணியை குடிச்சான்னா சென்ட்ரு பண்ணி உக்காடுறதுக்கு முன்னாடியே சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிறைத்து 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 கிள 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 அவன் சொல்கிறப்பே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும்.
சாயத்தை கலந்து 15 பாட்டில் எப்படி லேகியம் விற்கிறவன் விற்கிறானோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கார். பழைய ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்குறப்ப பார்த்துருக்கீங்களா? பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. மணமகளே மருமகளே வா வா உன் வலது 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 அங்கனே நின்றுக்கிருச்சு. அந்த பிள்ளை வலது காலை எடுத்துகிட்டு திருப்பி இறக்கி வச்சிருச்சு. என்னடா கூப்பிட்றாங்களா வேணாமான்னு தெரில. ஒழுங்கா போடுற பாட்டை உன் வலது காலை எடுத்து 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 அந்த பிள்ளை நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு அது வாரேன் பாட்டு போடுற முகர கட்டையில் பாருங்க. தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? நாங்கள் அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம். அதை திமுக அரசு கைவிட்டு விட்டது. குடிமராமத்து பணிகளை செய்தோம். அப்புறம் அந்த என்ன தலைவாசலில் கால்நடை பல்கலைக்கழகத்தை அமைத்தோம். இதையே தான் திருப்பி திருப்பி சொல்கிறார். இன்னைக்கு நான் என் தலைவர் செஞ்ச சாதனைகளை வரிசையாக பட்டியல் போடுறேன். அந்த பட்டியல் மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் அவர் செய்ததாக சொன்னால் இப்பொழுதே மேடையில் பேசுகின்ற அந்த பேச்சை லியோனி நிறுத்தி விடுகிறேன், சவால் விடுறேன். எடப்பாடி பழனிசாமி 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை, 800 கோடி பயணங்கள் செய்த விடியல் பயணத்தை பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்தார். புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் 5 லட்சம் பெண்கள் இன்று அரசு கல்லூரிகளிலே சேர்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காக்கும் 48, 7,000 கோடி வரிசையா சொல்லிக்கிட்டே. சாதாரண கிராமத்தில் இருக்கிற பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு விழுங்க ஒரு அம்மா. ஐயோ லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துட்டியா லட்சுமி, எந்திரி லட்சுமி அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் ப்ரெஷர். அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு ப்ரெஷர் உனக்கு 400 இருக்குங்கிறாரு டாக்டர். இருந்துட்டு போகுது சாமி, இன்னும் ஒரு 100 வேணாம் சேர்த்து காட்டுன்னு. இன்னும் ஒரு 50 சேர்த்தாலே செத்துருவேன் நீ. ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. சக்கரை உனக்கு 300 இருக்கு. இல்லையே எங்கள் வீட்டில் காக்கையில் தானே இருக்கு, 300 இருக்குன்னு சொல்கிறேன். இந்தம்மா உன் உடம்புல இருக்க சர்க்கரையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் வீட்டில் காப்பிக்கு போடுற ஜீனியவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுகர்னா என்னான்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னான்னு தெரியல. சாதாரண கிராமத்தில் இருக்கும் பெண்களை தேடி போய் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி 3 கோடி பெண்களும் தாய்மார்களும் அந்த திட்டத்தால் பயன்பெற்று இன்று தங்களுடைய நோய்களிலிருந்து விடுவிட்டிருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தந்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர் தான். ஒரே ஒரு பிள்ளைய ஒரு அப்பா கட்டி கொடுத்தாரு. அது இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுனா, முன்னெல்லாம் ஆம்பளை பிள்ளை பெற்றா அப்படி சந்தோஷப்படுறான். இப்பயும் தான் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஆம்பளை பிள்ளைடா பையனை பெற்றுட்டேன். அந்த பையனை பெற்ற அம்மாவை சிங்க குட்டியை பெற்றிருக்கா, சிங்க குட்டிய. பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பெத்த அப்பன் என்ன பிள்ளைடா பொம்பளை பிள்ளை. ஏன் பொம்பளை பிள்ளைப்பா, ஏண்டா பொம்பளை பிள்ளை. ஆஸ்பத்திரியில் அந்த இப்போ டெலிவரி பார்த்த டாக்டரை திட்டுறான். உன்னையால தான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. டாக்டர் சொல்கிறாரு, ஏன்டா நீ பெற்றுப்புட்டு என்னையால தான் பிறந்துச்சுங்கிற, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா. அப்போ என்ன சொல்கிறேன், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க, தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்றான். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரி காரணமா டாக்டர் காரணமா? உன் உடம்புல இருக்க சயின்ஸ். ஒரு காலத்தில் பெண் குழந்தை பிறந்தால் வேதனைப்பட்ட சமுதாயம் இன்று ஒரு பெண் குழந்தை பிறந்தால் என் வீட்டில் மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு பெண்களுக்கான திட்டம், அத்தனை திட்டம். ஏன் இன்னைக்கு சகோதரிகள் உட்கார்ந்துருக்கீங்க, ஆண்களும் உட்கார்ந்துருக்காங்க. திருமணம் முடித்தவர்கள் ஆண்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அடையாளம், ஒரு அடையாளம் இருக்கா ஆம்பளைகள்கிட்ட? ஒன்று. முடித்தாலும் முடிக்காத ஆள் வித்தியாசம் ஏதாவது இருக்கா? 2 பேரும் அதே மாதிரி தான் இருக்கான். முடித்தவனும் அதே மாதிரி தான் இருக்கான், முடித்தாலும் அதே மாதிரி இருக்கான். ஆனால் பெண்களை கண்டுபிடிச்சிடலாம்.
முகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க திருமணம் முடித்தவங்களா இல்லையான்னு. இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குக்கா இங்கே பொட்டு வச்சுருக்கேன்? எல்லாம் வைக்கிறாளையா, அதனால தான் நானும் வைக்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகு. இன்னொரு அக்காட்ட கேட்டேன், கல்யாணத்துக்கு பிறகு எதுக்குக்கா பெருசு பெருசாக பொட்டு வைக்கிற? அதையும் வைக்கலைன்னா சைக்கிள் எடுத்துக்கிட்டு 10 பையன் பின்னாடியே அலையிறானப்பா. அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக நான் வச்சுக்கிட்டு தெரிகிறேன். பொட்டு அதுக்கு வைக்கலை, வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கும் மங்களத்தை தருபவள் பெண் என்று நமது தமிழ் பண்பாட்டில் அந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வச்சாங்க. அதையும் அவங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. தாலி அதுக கழுத்தில் கட்ட போய் தான் நிம்மதியாக நம்ம இருக்கிறோம். ஆம்பளையில் கட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தா ஒருத்தன் கழுத்தில் 1 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1/2 கிராம் இருந்தால் கூட மாப்பிள்ளை ஒரு கட்டிங்க்கு சரியாக இருக்குமா? இல்லைடா 1 கிராம் தான்டா. 1 கிராம் இருந்தால் ஒரு ஆஃப் வாங்கலாம் மாப்பிள்ளை. தங்க விலை இப்போ கூடிருச்சுல அப்படின்னு எல்லாத்தையும் விற்றுப்புட்டு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் இருக்கும். போதையில் அதையும் பிச்சு தூக்கி போட்டு கழுதை இதை வேற மாட்டுக்கிட்டு தெரியணுமா அப்படின்னா. குழந்தை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பு கூட அவங்க கையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பளையை மட்டும் மாசமாயி புள்ள பெக்கிறதுன்ற ஒரு சிஸ்டம் இருந்திருந்தா ஒருத்தனாவது 6 மாதம் வகுத்தில் வச்சுருந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? இதை இன்னும் 6 மாதம் தூக்கிட்டு தெரியணுமா? அது எவன்டா இதை தூக்கிட்டு தெரியுது? டாக்டர் ஐயா இதை அறுத்தேறி எனக்கு பிள்ளையே வேணாம். நம்மளால் இதெல்லாம் தூக்கிட்டு தெரிய முடியாது. ஒரு தண்ணி அடிக்க முடியல, ஒரு பிரியாணி திங்க முடியல, பிறண்டு படுக்க முடியல, கொடுமைடாங்கிறான். ஒரு சகோதரி, என் தாய் என்னை பொறுமையாக 10 மாதம் சுமந்து பாதுகாத்து பெற்றதுனால தான் லியோனி உங்கள் முன்னாடி இன்னைக்கு உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி எங்கள் தலைவரின் திட்டங்களை சொல்லி பேசிகிட்டு இருக்கேன்னா என் தாயை பாதுகாத்து என்னை பெற்றெடுத்தது தான். பெண்களிடம் கொடுக்கப்பட்டது எதுவுமே பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் தாலி கொடுத்தா கூட அதில் கூட பாருங்கள், கோயிலில் ஒரு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு அப்படி அவர்களிடம் கொடுத்தால் தான் அது குடும்பத்திற்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயன்படும் என்று உரிமை தொகை என்ற 1000 ரூபாய் திட்டத்தை இந்தியாவிலே முதலில் கொடுத்து அனைத்து 8 மாநிலங்கள் இன்னைக்கு அதை பின்பற்றுகிறது என்றால் இப்படிப்பட்ட சாதனை படைத்தவர் நம் தமிழக முதல்வர். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே ஸ்கூல் அசம்பிளி நடக்குது. அதில் திடீர்னு தமிழ்த்தாய் வாழ்த்து முடிஞ்சோன்னா ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுகுறான். என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு தலைவர். ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னொன்னே அவனை வர சொல்கிறார். ஏன்டா மயக்கம் வந்துச்சுன்னொன்னே காலையில் சாப்பிடாம வந்துட்டேன் தலைவரேன்னு. உடனடியாக அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை என் தலைவர். சிந்தித்தார், ஏன் காலை உணவை பள்ளியில் வழங்க முடியாதா என்று நிதித்துறை செயலாளர்களை அழைத்து முடிவு செய்து உடனடியாக காலையில் பள்ளியில் உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதலமைச்சர் நம்ம தலைவர் தான். அதில் சோறுங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் கல்யாண வீட்டிலலாம் சோறு சாப்பிட்டா நீ ஒரு வாய் சோறை மீதி வச்சுட்டு இலையை மூடி வெளியில் போடுறா அப்படிம்பாங்க. எதுக்குமா? சொல்கிறத செய்டா, பெத்த தாய் சொன்னால் கேள்றா அப்படிம்பாங்க. நானும் எங்கள் அம்மா எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாமல் ஒரு வாய் சோறை வச்சுட்டு தான் வெளியில் போடுவேன். பெரியவனானோன்னே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எதுக்குமா சொன்னீங்கன்ட்டு. டேய் நீ ஒரு வாய் சோறை வச்சுட்டு இலையை போடுவ, அதை யார் சாப்பிடுவான்? நாய் தான் சாப்பிட வரும். அந்த நாய் நீ ஒன்றுமே வைக்காமல் வெறும் இலையை போட்டிருந்தேன்னு வச்சுக்க, அல்லது கொஞ்சோண்டு சோறு வச்சுருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சோறை சாப்பிட்டுக்கிட்டு மகராசன் யாரோ ஒருத்தன் நமக்காக சோறு வச்சுட்டு போயிருக்கான்னு உன்னை நன்றியோடு நினச்சி பார்க்கும்டா. நீ இலையை வலித்து தூக்கி போட்டிருந்தீன்னா நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நினைக்கேன், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சு போல இருக்குன்ட்டு நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்குவடா. ஒரு நாய்க்கு ஒரு சோறு, ஒரு கவலை சோறு போடுறதே புண்ணியம் என்று சொன்னால் 20 லட்சம் குழந்தைகளுக்கு இன்று தினமும் காலை உணவு அளிக்கக்கூடிய தாயுமானவராக நம் தமிழக முதல்வர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தமிழக முதல்வருடைய அந்த திட்டம், பெண்களுக்கு கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம்.
வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடக்குது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில். அப்ப தலைவர் உள்ள வர்றாரு. தலைவரை பாதுகாத்து அழைத்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் 30 பெண் காவலாளிகள் கருப்பு ட்ரெஸ் போட்டு கையில துப்பாக்கியோட தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்த அனைவருமே பெண்கள் என்றால் ஒரு பெண்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு மேடையில் அந்த பெண்கள் பூரா செஞ்சு காட்டுறாங்க. AK-47, AK-650 அப்படின்னு எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு திஸ் இஸ் 320 அப்படின்னாங்க. ஒரே நேரத்தில் 500 பேரை காலி பண்ணிருமா. அந்த துப்பாக்கியை ஒரு பெண் கமாண்டோ எடுத்து நேராக அப்படியே நான் நேராக உட்காந்துருக்கேன். இப்படி எடுத்து அப்படின்னு நான் கிடுக்கிட்டு ஆடி ஒரு பெண்ணால் துப்பாக்கியை வைத்து நாட்டையே பாதுகாக்க முடிகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்த ஒரே புரட்சிகரமான முதலமைச்சரியா? பொம்பளை பிள்ளைன்னா குனிஞ்சதலை நிமிராம நடந்து வரணும். இந்த வாழப்பாடி ரோட்டில் யாராவது ஒரு பெண் குனிஞ்சதலை நிமிராம நடு ரோட்டில் நடந்து வந்தால் லாரியில் அடிபட்டுத்தான் சாகணும். இன்னைக்கு ஒரு கலெக்டராக இருக்கிற பெண் வந்து குனிஞ்சதலை நிமிராம இப்படியே வந்து தாசில்தார் ஆமாங்க இல்லைங்க அப்படின்ட்டு இருந்தால் அந்த அம்மா கலெக்டராக இருக்க முடியுமா? அன்னைக்கு என் தலைவர் முன்னாடி சத்யா IPS அப்படிங்கிற ஒரு பெண் பீடி சுத்தும் தொழிலாளியுடைய மகளான என்னை நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் IPS அதிகாரி ஆக்கி இன்னைக்கு ASP-யா இருக்கேன். ஐ ஆம் சத்யா IPS அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சு பாருங்க. இந்த சாதனையை வேற எந்த முதல்வராவது இந்தியாவில் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு. உலகமகா நடிகனப்பா. அன்னைக்கு மதுராந்தகத்து மீட்டிங்கில் பார்க்கணும். ஐ எம் கோயிங் டு கிவ் NDA சர்க்கார் the Tamil Nadu NDA சர்க்கார் will rule Tamil Nadu. டபுள் இன்ஜின் சர்க்கார். எடப்பாடி பழனிசாமி என்னடா என்னமோ சொல்றாரு. டபுள் இன்ஜின்னா நம்ம இப்போ டுபாக்கூர் இன்ஜினா? அப்போ அவங்க கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பக்கத்தில் தினகரனை கேட்குறாரு. வாட் இஸ் என்ன தமிழ் டபுள் இன்ஜின்? நீ தான் டுபாக்கூர் இன்ஜின் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு. இந்த ரோட்டில் பிரேக் டவுன் ஆன வண்டியை ஒரு வண்டி இழுத்துட்டு போகும் பார்த்துருக்கீங்களா? கயிறு கட்டி இழுத்துட்டு போவேன், கொக்கி போட்டு இழுத்துட்டு போவேன், அல்லது ஒரு பெரிய மெட்டலை மாட்டி இழுத்துட்டு போவாங்க. அதில் அந்த பின்னால் பிரேக் டவுன் ஆன வண்டிக்கும் ஒரு டிரைவர் இருப்பான் பார்த்துருக்கீங்களா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி எடப்பாடி பழனிசாமி. டோப் பண்ணி இழுத்துட்டு போகிற வண்டி தான் யார்? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. அந்த வண்டியில் பயணிகளால் ட்ராவல் பண்ண முடியுமா? 2 வண்டி போயிட்டு இருக்க, 2 இன்ஜின் தான். ஒன்று எடப்பாடி பழனிசாமிங்கிற டம்மி இன்ஜினு, இன்னொன்று டோப் பண்ணுற இன்ஜினு. அதில் 50 பயணிகள் பயணம் செய்ய முடியாது. ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எந்திரம் இலவச பஸ் பயணத்தின் பஸ்ஸிலே எப்படி மக்கள் பயணம் செய்கிறார்களோ அப்படி சிங்கிள் என்ஜினாக இருப்பவர் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின்.